உள்ள இருக்கிற புக்ஸ் ஏதாவது வந்து ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு பாக்குறோம். பட் புக்ஸுமே பாத்துட்டு இருக்கீங்க, அந்த புக்ஸுக்குமே எதுவும் அவள பெர்ஃபெக்ட்டா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க பாத்தீங்களா? இல்லையே மச்சான், இல்லையே. மெட்டீரியல் இருக்க போது கல்லு, மண்ணு, செங்கல், துடுகல் எல்லா இடத்துலயும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். மாவுலஸ் சம்பாஸ். ஓ ஓ ஓ வேணா 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 தண்ணி ஊத்து. யார் பாது? ஓ ஓ ஓ வேணா 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 தண்ணி ஊத்து. யார்? பக்கத்துல நாய் குளிக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறேன். சேல் நான் தோல் சேல். 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல கண 5 பொருள் ஒரே வலையில காத்துட்டு இருக்க. ஒரே வலையில சொல்லும் போது இந்த வாட்ச் அவ்வளவு அழகா இருக்குதா? எத்தனை நாளாச்சு இந்த வாய்ஸை கேட்டு. அது என்னன்னு தெரியல, இந்த வாய்ஸை கேட்டாலே ஒரு மாதிரி சுருன்னு உள்ளுக்குள்ள போதை ஏறுது. சேல் நான் தோல் அப்படி ஜிவ்வுன்னு ஏறணும் ராக்கெட் மாதிரி. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகி போச்சுங்க இந்த நாட்டாள்காரனை வம்பிழுத்து. நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல எப்போன்னு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால ஆம்னி வேன்லாம் வச்சு கடத்தி வந்திருக்கேன். இன்னைக்கு சிறப்பா செஞ்சிருவோமா? சேல் நான் தோல் சேல். அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. இந்த வாட்ச் அவ்வளவு அழகா இருக்குதா? பல்ல மின்னுதா? இது ஃப்ரீ, நம்ப முடியுமா? என்ன அப்படின்னா இது நீங்க காசு கொடுத்தாலும் வராது. ஏன் வராது? ஃப்ரீக்கு எதுக்குங்க காசு கொடுக்க போறீங்க? எப்படி ஜோக்கு இது நீங்க காசு கொடுத்தாலும் வராது. ஏன் வராது? ஃப்ரீக்கு எதுக்குங்க காசு கொடுக்க போறீங்க? இந்த ஜோக்கு வேணாம்னு தான் யோசிச்சேன். நம்ம வெங்கட் பண்ற இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியை தான் இத்தனை வருஷமா நான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ராடக்ட்டை வச்சு நம்ம பண்ற காமெடியை விட இவனுக்கு தான் ஹெவியா படிப்பாங்க. அதோட தண்ணியோட ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்குன்னா அந்த கல்லே ஹோல்ஸ் உழுகுது இல்லையா விஷ்ணு? நம்மெல்லாம் முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ண ஆரம்பிச்சது மதுரமுத்தண்ணே அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு முன்னாடியே விதை போட்டது யார் தெரியுமா? வேற யாரு? நான் தான். இது மேக்னெட்ல லாக் ஆக போகுது. ஆனா இலவசம். இந்த மாதிரி டீல் எல்லாம் பண்டிகை கால ஆஃபரா தான் வந்திருக்கு. அதாவது எனக்கு என்ன பொறுத்துக்க முடியலன்னா, நம்ம இவங்களை கலாய்க்கிறத விட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகி போச்சா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே இத்து போன வாட்சை தான் கிஃப்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பயும் அதே வாட்சை தான் கிஃப்டா கொடுக்குறாங்க. கேட்டா பண்டிகை காலம்ங்கிறதுனால இது ஸ்பெஷலா கொடுக்குறாங்களாமா. இந்த மாதிரி டீல் எல்லாம் பண்டிகை கால ஆஃபரா தான் வந்திருக்கு. அதே மரமா? இதுல கொடுமை என்னன்னா, இந்த இத்து போன 40 ரூபா வாட்சை கிஃப்டா கொடுக்கறத கூட நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா அதுக்கு டெமோன்னு ஒண்ணு காட்டுவாங்க. அந்த டெமோவை விட இவங்க பின்னாடி பண்ற பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரெடியா இருக்குடா. தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்ல அண்ணனுக்கு ராஸ்கல். தார குவாலிட்டி. ஓ வேணா தண்ணி ஊத்து. யார் பாது? எவன்டா ஸ்டுடியோக்குள்ள நாயா ஊத்து விட்டது? ஓ வேணா தண்ணி ஊத்து. யார்? பக்கத்துல நாய் குளிக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறேன். தெரியாம அந்த வாட்சில தண்ணியை ஊத்திட்டாங்களா. வெங்கட்டுக்கு ஒரே பதட்டமா பிரகாஷ் ராஜுக்கே டப் கொடுக்கறாப்லையா. யார் பாது? தண்ணி ஊத்தாதப்பா. சூப்பர். அதுல தெரியுதே மொத்தம் 2 டிஜிட் தான். கேட்டா அது டிஜிட்டல் வாட்சா. இதுக்கு முன்னாடி அந்த வாட்சுக்குள்ள 1/2 லிட்டர் தண்ணி போன வரைக்கும் நம்ம எடுத்து காமிச்சிட்டோம். ஆனா இன்னும் அது வாட்டர் ப்ரூஃப்னு வித்துட்டு இருக்காங்க பாருங்க. தண்ணி ஊத்தாதப்பா. சூப்பர். இதுல கொடுமை என்ன தெரியுமா? ஒரிஜினல் ப்ராடக்ட் கூட ஓரமா விட்டுட்டாங்க. ஃப்ரீயா கொடுக்க போற ப்ராடக்ட்டுக்கு தான் இவ்வளவு நேரம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் முடியல, அதுக்கு இன்னொரு டெமோ வர காட்டுறாங்க பாருங்க. கை தட்டுங்களா? கை தட்டுங்க. சூப்பர். எக்ஸ்ட்ரீம் டெமோ கீழ போட்டு உடைச்சிட்டு ஜார் வந்துடுச்சு. வாட்ச் உடைஞ்சிடுச்சா? அதான் நீங்க பாக்குறீங்க. ஏன்னா ஏன்டா கத்துறா டிஜிட்டல் வாட்ச்ங்க ஸ்கிராட்ச் கூட ஆகலங்க. குவாலிட்டி இதுக்கு மேல எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஜார் உடைஞ்சிருச்சா, வாட்ச் உடையலையாச்சு, அது கூட விட்டுறலாம். ஏன் உடையல தெரியுமா? டிஜிட்டல் வாட்ச். அந்த டிஜிட்டல் வாட்ச்ங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன நியாயம் பண்றாங்க? டிஜிட்டல் வாட்ச்ங்க ஸ்கிராட்ச் கூட ஆகலங்க. கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. அதுல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? ரைமிங்கோட பேசுவாங்க. ஜார் பீஸ் ஆயிருச்சு, ஆனா வாட்ச் பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஓ மை காட் அப்படிப்பாங்க. அந்த ஓ மை காடுக்கு தான் நான் ஃபேனே. ஜார் பீஸ் தூள் கத்தம். ஆனா வாட்ச் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஜார் ஓ கயா, வாட்ச் ஆ கயா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன்
வெறுத்துறாது. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா இந்த பேக் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு பிக்கிங் காணா. So, இதுக்கு முன்னாடி இதுல வந்து தண்ணி நம்ம வந்து சாதாரணமா மழை டைம்ல எல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா இதுல என்ன ஆகும், நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் உள்ள இருக்கிற புக்ஸ் ஏதாவது வந்து ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு பாக்குறோம். பட் இங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த டிஷ்யூக்கு எதுவுமே ஆகலைங்கிறத நாங்க காட்டிட்டு இருக்கோம். அந்த புக்ஸுமே பாத்துட்டு இருக்கீங்க, அந்த புக்ஸுக்குமே எதுவுமே ஆகல, பெர்ஃபெக்ட்டா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். புக்ஸுக்குமே எதுவும் ஆகலன்றத பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்றீங்க, ஆனா எங்களுக்கு புக்ஸையே காட்டலையடா. புக்ஸுமே பாத்துட்டு இருக்கீங்க, அந்த புக்ஸுக்குமே எதுவுமே ஆகல, பெர்ஃபெக்ட்டா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க பாத்தீங்களா? இல்லையே மச்சான், இல்லையே. அதுவும் தண்ணியை எங்க ஊத்துறாங்க, டிஷ்யூ பேப்பரை எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? எப்படி? ஆனா அங்க ஊத்துன தண்ணிக்கு உள்ள வழியா போய் புக்கு நனைஞ்சு போச்சு போல இருக்கு. ஐயோ என்ன ஈரமாயிருச்சு, சரி எடுத்தா மாட்டிப்போம். புக்கெல்லாம் பாத்தீங்கல்ல எதுவும் ஈரமாகல, அதனால உள்ளே இருக்கட்டும் வச்சு விட்டாங்க போல இருக்கு. அப்பனா இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல போல இருக்கு. வேணப்பா நமக்குள்ளே இருக்கட்டும். இதோட வெயிட் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, இது வந்து பிஞ்சிருமா அப்படின்னு. எந்த அளவுக்கு இது மேல 5 கிலோ வெயிட் நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க. அது இருந்தும் இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எதுவுமே ஆகல. சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான பேக் தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது குவாலிட்டி பேக்குக்கு செக் பண்றாங்களா இல்ல மேல தொங்குற செயினுக்கு செக் பண்றாங்களான்னு தெரியல. பேக்கை புடிச்சு தொங்கி பாத்தீங்களா எவ்வளவு குவாலிட்டின்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல, மேல தொங்கிட்டு இருக்கிற செயினை புடிச்சு தொங்கிக்கிட்டு பாத்தீங்களா எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பேக்குன்னு பேக்குக்கு விளம்பரம் பண்றாங்களா? எதுவுமே ஆகல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? இந்த அம்மா செயினை புடிச்சு தொங்கினது கூட விட்டுறலாங்க, பின்னாடி இருந்து வெங்கிட்டு பார்த்து எதை பாக்குறது இல்ல சார், நடுவுல எந்திரிச்சு எதுவுமே ஆகல. எப்படா கேப் கிடைக்கும் பூர்லான்னு. இன்னொரு டார்ச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு எங்க ப்ரொடியூசர் முடிவெடுத்திருக்காரு. டியூப்லைட் இருக்கு, இந்த டியூப்லைட் வச்சு இது உடைச்ச என்ன ஆகும்? இதுதாங்க விஷயம். இது லைட்டை நீங்க தொடச்சா போதும். ஆனா ஸ்கிராச் டெஸ்ட் எந்த அளவுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு நீங்க பாக்குறீங்க. இவங்க பண்ற குரல் வித்திக்கு ஒரு அளவே இருக்க மாட்டுது. பேக்க டியூப்லைட் எல்லாம் உடைச்சா என்னடா ஆக போகுது? இந்த பேக் இல்லடா, நீங்க எந்த பேக்ல வேணாலும் டியூப்லைட் வச்சு உடைச்சு பாருங்கடா, ஒண்ணும் ஆகாதுடா. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் இதுல வேற அந்த ப்ரொடியூசர் அந்த பேக்குக்கு எக்ஸ்ட்ரீம் டார்ச்சர் கொடுக்க சொன்னாரா. அந்த டார்ச்சர் இதானா? இன்னொரு டார்ச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு எங்க ப்ரொடியூசர் முடிவெடுத்திருக்காரு. என்ன தேடுறாங்க? ப்ரொடியூசர் முடிவெடுத்திருக்காரு. என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க, நடக்காதா? அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரஃப் அண்ட் டஃபா தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் இருக்க போது கல்லு மண்ணு செங்கல் குடுகல் எல்லா இடத்துலயும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க ஏண்டா கல்லு மண்ணு செங்கல் குடுகல் எல்லா இடத்துலயும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நின்னது குத்தவாடா. பெர்ஃபெக்ட்டா இருக்க போது அது மட்டும் இல்ல க்ளீன் பண்ண உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸி தாங்க. மெட்டீரியல்னா இந்த மாதிரி இருக்கணும், டியூரபிளா இருக்க போது பாருங்க. ஆனா உண்மையிலேயே பாராட்டணுங்க. இதுக்கு முன்னாடி காமிச்ச டெமோலாம் கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் குரல் வித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த டெமோ உண்மையிலேயே பயங்கர பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. என்ன காரணம்னா சாரு போட்டு கருங்கல்லு அந்த கல்லு செங்கல்னு எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டார்ல. ஆனா சார் தேய்ச்சி எடுத்த இடத்துல கல் இருந்துச்சான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. மாவுலஸ் சபாஸ். எப்படி கல்லெல்லாம் ஒதுக்கி ஓரமா போட்டுட்டு நடுவுல பிளைனா இருக்குது, அந்த இடத்துல வச்சு எடுத்துட்டு பாத்தீங்களா எந்த ஸ்கிராட்சும் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம காதலே பூத்துறாங்களாம். நம்ம சிக்கிட்டமே இப்படியே நகன்ற வேண்டியது. அதுலயும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ட்ரேல வந்து கல்லே சுத்தமா இல்ல, அதனால கொஞ்சமாச்சு தேய்ச்சாப்புல. 3ஆவதுல செங்கல் கொஞ்சம் செதறி கடந்துச்சா, அதுல போட்டு தேய்ச்சா கிழிஞ்சி போயிரும்னு சொல்லிட்டு மேல இருக்கிற பேக்கை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்காப்புல. I am sorry, technical fault. Thank you. இல்ல நம்ம கேட்டோமா செங்கல்ல போட்டு தேய்ச்சி காமி, கருங்கல்ல போட்டு தேய்ச்சி காமி, தண்ணியெல்லாம் ஊத்தி காமின்னு. நீயே ஊத்தி காமிக்கிற, நீயே மாட்டிக்கிற. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமா. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மாவா இல்லையான்னு கூட தெரியல, இருந்தாலும் சரிதாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்க பவுல்ல வைக்கும் போது பரவாயில்ல. உண்மையிலே வந்து இது நல்லா கட்டியா கருப்பா இருக்குது, அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்குது. ஸோ இந்த பவுல் பெஸ்ட் பவுல் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிட முடியாது. ஏன்னா ஒரு டெமோ காட்டணும், மற்ற பவுலுக்கும் இந்த பவுலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத காட்ட தான் நம்ப முடியும். இப்ப காட்ட போறாங்க பாருங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. கரெக்டா சொன்னீங்க. கீழே நார்மல் பவுல்னா கீழே விழுந்தா உடைஞ்சு போயிருங்க. ஆனா இங்க வந்து பாருங்க அந்த பயம் தேவையில்லை, சேஃப்டியா இருக்க போகுது. என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? எப்படி கண்ணாடி பவுல் கீழே விழுந்ததுல உடைஞ்சிருச்சா, அதே இவங்களுடைய ஸ்டீல் பவுல் கீழே விழுந்து உடையவே இல்லையாம்ல. கரெக்டா சொன்னீங்க. கீழே நார்மல் பவுல்னா கீழே விழுந்தா உடைஞ்சு போயிருங்க. இங்க வந்து பாருங்க அந்த பயம் தேவையில்லை, சேஃப்டியா இருக்க போகுது.
கேட்கறவன் கேனப்பையில இருந்தா நேப்டால்ல கூட ஆர்டர் பண்ணி ப்ராடக்ட் வாங்குவானா, அந்த மாதிரி இருக்கு இவங்க டெமோ. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. ஏண்டா ஒரு மனசாட்சி வேணாமாடா? நசுங்கி போன ஒரு பவுல கீழே போட்டு கூட பாத்தீங்களா நசுங்கி போச்சு, இது நசுங்கல அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. கண்ணாடி பவுல்னா உடையதான்டா செய்யும். எனக்கு என்னன்னா உங்க ப்ராடக்ட்டை எப்படியாச்சும் போராடி ஜெயிக்க வச்சிருக்கேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இதை விட கொஞ்சம் மட்டமான ப்ராடக்ட்டோட மோத விட்டு ஜெயிக்க வச்சா கூட பரவாயில்ல. கண்ணாடி பவுலோட மோத விட்டு ஜெயிக்க வைக்கிறதுலாம் உங்களுக்கே ஓவரா இல்லையாடா? எவ்வளவு அடிச்சாலும் சொர்ண இல்லையாடா? யாராவே சொர்ணைய பத்தி பேசுறது? ஆண்டாடா நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? இனிமே வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கலாம், நார்மல்ல வைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்க பவுல்ல வச்சீங்கன்னா எப்பவுமே புதுசு மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்க போகுது. சோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பவுல்ல வச்சீங்கன்னா ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரி வெஜிடபிளா இருந்தாலும் சரி உடனே கெட்டு போயிடும். சோ ஸ்டீல் பவுல்ல நல்லா லாக் பண்ணி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்றா? எப்பவுமே புதுசு மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்க போகுது. இப்ப அதே வாய் என்ன சொல்லுது அப்படிங்கறத நீங்களே கேளுங்க. பாக்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாக்குறீங்க. பீன்ஸா இருந்தாலும் கேரட்டா இருந்தாலும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வைக்கலாம். அதாவது இதேதான் முன்னாடி பார்த்தோம், பிளாஸ்டிக் பவுல்ல வச்சா கெட்டு போயிருந்தாங்க. ஆனா அதே பிளாஸ்டிக் பவுல்ல இப்ப வச்சா நல்லா இருக்கும்ன்றாங்க. காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கலாம், நார்மல்ல வைக்காதீங்க. அது வேற வாய். பாக்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாக்குறீங்க. இது நார வாய். ஆனா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வச்சிருக்காங்க. அந்த காரணத்தை நீங்க பார்க்கணுமே. அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குப்பா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ட்ரே இருக்கிறதுனால உள்ள தண்ணியும் அது மேல அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஏர் டைட்டா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஏத்துதான். அதாவது வேற ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு ட்ரே ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரே உள்ள இருக்கிறதுனால அம்புட்டு வெஜிடபிளும் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. அது எப்படான்னு சொல்லி கேட்டா தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகி அந்த ட்ரேக்கு அடியில இருக்குமா, அதனால வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. சரி ஓகே, இதுக்கு முன்னாடி இவனுங்க தான் பிளாஸ்டிக் டப்பால வச்சா கெட்டு போயிரும்னாங்க. இப்ப அவனுங்களே பிளாஸ்டிக் டப்பால வச்சா கெட்டெல்லாம் போகாது, உள்ள ஒரு ட்ரே வச்சா நல்லதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் கூட ஓகே. எவ்வளவு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அதை கேளுங்க. வெஜிடபிள் போடும்போது தண்ணி எல்லாம் மாய்ஸ்சர் எல்லாம் கீழே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும்போது அள்ளக்கைகளா இருக்கீங்களா ஒழிய என்னைக்காவது இப்படி சொல்லிருப்பீங்களா? அந்த தண்ணி எடுத்து ஊத்திட்டு மறுபடியும் நீங்க வைக்கும்போது 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஈவன் 3 வாரம் கூட விஷ்ணு வெஜிடபிள்லாம் வச்சுட்டு போயிருக்கோம், அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருந்திருக்கு. 3 வாரத்துக்கு வெஜிடபிள் கெட்டு போகாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட நான் மனசாரி இருப்பேங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சா. 3 வாரம் கூட விஷ்ணு வெஜிடபிள்லாம் வச்சுட்டு போயிருக்கோம், அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருந்திருக்கு. இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் வெஜிடபிள்ஸ் சொன்னா வெஜிடபிள்ஸே சாக்கா இருந்த போல இருக்கு. ஏன்டா நான் எப்படா உங்ககிட்ட சொன்னேன் 3 வாரம் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டலாம், வேணான்னு சொல்லல. அதுக்குன்னு ஏக்கர் கணக்கு இல்லையா? நடந்த உண்மை சொல்ல நம்பவே மாட்டேன். போய் இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஏய் ப்ரோ, என்ன ப்ரோ தூங்கிட்டு இருக்கீங்க? அந்த திருட உங்க வாட்சை திருடிட்டு போயிட்டு இருக்கா, கோல்டு வாட்சை. தேங்க் யூ. என்ன ப்ரோ லூசா நீங்க? பஸ் ஸ்டாப்ல லாக்ஸ் கணக்குல செலவு பண்ணி வாட்சை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் பேசாம இருந்தா வயது வலிக்கு பாருங்க. ப்ரோ இது லட்சம் கிடையாது, வெறும் 399 ரூபா தான். ஹே என்ன சொல்றீங்க? இந்த கோல்டு வாட்ச் வெறும் 399 ரூபாவா? போங்கடா. ப்ரோ அது மட்டும் கிடையாது, இன்னொரு வாட்ச் இருக்கு, அது ஃப்ரீ. ப்ரோ என்ன சொல்றீங்க? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். கோல்டு மாதிரியே தெரியுற இந்த கோல்டன் வாட்ச் பை ஒன் கெட் ஒன், அது வேற இல்லாம 399 ரூபா. நம்பவே முடியல. ஓ மை காட், சூப்பரா இருக்கு. இந்த ஓ மை காட் இதுதான் இத்தனை வருஷமா மிஸ் பண்ணோம். எஸ், இதுக்கு நீங்க ஓ மை காட் சொல்லணும். நான் திரும்ப சொல்றேன், சொல்லுங்க. ஓகே, பை ஒன் கெட் ஒன், அது வேற இல்லாம 399 ரூபா. ஓ மை காட், ஓ மை காட். அதாவது அந்த வாட்ச் கோல்டன் வாட்ச்னு சொன்ன வரைக்கும் கூட ஓகே. லாக்ஸ் கணக்கா பஸ் ஸ்டாப்ல லாக்ஸ் கணக்குல செலவு பண்ணி வாட்ச் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. 4 லட்சம். ஏண்டா உங்க வாயில இந்த 100 200 1000 2000 இதெல்லாம் வராதா? வேற லட்சம் தானா? என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் லாக்ஸ் கணக்குல செலவு பண்றது இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. அதுலயும் சார் பாருங்க, பை ஒன் கெட் ஒன் வாட்ச யார்கிட்ட தான் வாங்குறாரு. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, 2 சேர்த்து 400 ரூபா தான். நீ என்ன லட்சம்ங்கற? பஸ் ஸ்டாப்ல லாக்ஸ் கணக்குல செலவு பண்ணி வாட்ச் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ப்ரோ இது லட்சம் கிடையாது, வெறும் 399 ரூபா தான். இதுல ஒரு பை ஒன் கெட் ஒன் 2 வாட்சையும் சேர்த்து 399 ரூபா தான். என்னால நம்பவே முடியலையா.
ஏண்டா எங்காலி தான்டா நம்ப முடியல. இதை எப்படா மனுஷன் 400 ரூபா கொடுத்து வாங்குவான்? ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? fourth product நீங்க பார்க்க போறீங்க தேங்காய் துருவல். எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு சீக்கிரமா குயிக்கா உங்களால தேங்காய் துருவ முடியுதுங்கறத பாக்குறீங்க. இருந்தாலும் இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு தேங்காய் திருவி இருக்க கூடாது நீங்க. தேங்காய் துருவல் எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு சீக்கிரமா. என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு வேகத்தை நான் பார்த்ததே இல்ல. அதாவது இப்போதைக்கு இருக்கிற டெக்னாலஜில இந்த மாதிரி ஒரு தேங்காய் திருவில நம்ம வாங்கியே ஆகணும். நக்கல்யா அவனுக்கு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு முற்றிலும் இலவசமா இருக்க போது. சூப்பர் ஹிட் ப்ராடக்ட் நம்பர் 4 இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே வாய் தான் ஏங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே வாய் தான் கேட்டுச்சு. இப்போ இவனுங்களே தான் அதே ப்ராடக்ட்டை ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? ஆக மொத்தம் 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோமா குத்துனே. எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு அழகா இருக்கு நீங்க பாக்குறீங்க. ஸ்ப்ரே பண்ணனும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். ஏன்னா அது ஊறணும். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா வந்து ஒரு நிமிஷம். ஒரே ஓகே ஓகே ஓகே. வெயிட் பண்ணும்போது அங்கே டைல்யூட் ஆகி அப்படியே அது கொட்டும்போது பாத்தீங்களா, அப்படியே நான் இந்த ஃபிஷ் டேங்க்குள்ள இருக்கிற தண்ணியில வைக்கும் போது அந்த அழுக்கு அப்படியே வேற லெவல். இதுதாங்க மேஜிக். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. முழுக்க எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த ஜாடியில இருந்த அழுக்கு கம்ப்ளீட்டா அந்த தண்ணிக்குள்ள கரைகிறதுக்கு காரணம் நீயே சொல்லு. நாங்க துடைக்கல, கிளீன் பண்ணல, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்ப்ரே தான் இல்லையா? முதல்ல அங்க எங்கடா துரு பிடிச்சிருந்துச்சு? ஏதோ டீ தூள் தான்டா கொட்டி கிடந்துச்சு. பாட்டியோட ஸ்பெஷாலிட்டி இதுல துளசி, இஞ்சி, அதி மதுரம் 3 roses natural care. இதுக்கு நீ அந்த ஸ்ப்ரே அடிச்சு தான் உள்ள வைக்கணும்ன்ற கட்டாயம்லாம் கிடையாது. வெறுமனையா வச்சா கூட எல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஏன்னா நீயே ஒட்டத்தனை வச்சிருக்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயை மூடுடா. இப்ப டீ ஃபில்டர்ல டீ தூள் ஒட்டி இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ காமிச்சாங்களா. அடுத்ததா தரையில தெரியாம டீ கொட்டிருச்சு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டெமோ காட்டுவாங்க பாருங்க. இத ஸ்ப்ரே பண்ண போறோம் பாக்குறீங்க. எவ்வளவு ஈஸியா நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே அப்சர்வ் ஆகி அந்த டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகறத பார்க்க போறோம் வெங்கட். டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகறத அப்புறம் பார்க்கலாம். ஸ்ப்ரேனா அது எப்படி இருக்கணும்? அப்படியே படணும்ல. இங்க பாருங்க பெயிண்ட் மாதிரி கொட்டிட்டு இருக்கு. ஸ்ப்ரே பண்ண போறோம் பாக்குறீங்க. எவ்வளவு ஈஸியா நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஏய் வாயை முன் ஏந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போற. ஏண்டா நீங்க காட்டுற டெமோலயே பெயிண்ட் மாதிரி கீழே கொட்டுச்சுன்னா நாங்க வாங்குறதெல்லாம் எப்படிடா இருக்கும்? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேட். சரி அதை விட்டுருவோம். இப்ப டெமோக்கு வருவோம். ஒன்ஸ் இது வந்து ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பாருங்க. ஒரு சில இடத்துல வந்து அவ்வளவு ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல, ஒரு சில இடத்துல ஸ்ப்ரே ஜாஸ்தியா தேவைப்படும். வேற லெவல் மேஜிக். மேஜிக் இப்போ அதாவது ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்ப்ரே தேவைப்படும், மற்ற இடத்துல கொஞ்சம் அதிகமான ஸ்ப்ரே தேவைப்படும். ஆனா நீங்க தொடச்சதுக்கு ஸ்ப்ரேவே தேவைப்படாது. டேய் நீங்க வெறுமனே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சாலே வந்துரும்டா. இந்த பரராஜா உனக்கு பிடிக்கலனா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு இடத்துல மட்டும் தான் ஸ்ப்ரே பண்ணாங்க, அந்த இடத்தை தொடச்சாங்க. அது ஸ்ப்ரேனால தொடச்சிச்சுன்றத அவங்களே சொல்லிட்டாங்க. வேற லெவல் மேஜிக். மேஜிக் ஒண்ணு இல்ல, இப்ப பக்கத்துல இருக்க இடத்தை நீயே தொடச்சி காட்டுமா. அங்க ஸ்ப்ரே பண்ணல, அந்த இடம் எப்படி வருதுன்றதை நாங்களே பாக்குறோம். பண்டிகைன்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணனும் யோசிப்போம். ஆனா அந்த க்ளீனிங் process இன்னும் ஈஸியா மாற போகுது. எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த புள்ள பேச்சு வாங்கல, சரி ரைட் நம்ம பாடு தொடச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே இல்லாத இடத்துலயும் தொடச்சி பார்த்துருச்சு. அதுவும் தொடங்குது. இந்த புடி ஆக மொத்தம் இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? பண்றதே குரலி வித்தை. ஆனா குரலி வித்தையை கூட உருப்படியா பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு 80 lakhsக்கு மேல ஹாப்பி கஸ்டமர் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் தான். நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. அதிலும் என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கறதை இப்போ வெங்கட் நமக்காக சொல்லுவார். அந்த 43 பீஸ்ல என்னென்ன கிடைக்குது இங்க உங்களுக்கு தெரிஞ்சா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். 43 பீஸா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 23 தடங்க இருக்குது. இதுல எப்படி 43 வந்துச்சு? கூட்டி கழிச்சு பாரு, என் கணக்கு சரியா வரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்காகவே நீங்க பாக்குற 8 pieces ரவுண்ட் கேனிஸ்டர் கண்டெய்னர் கிடைக்குது. at the same time உங்களுக்கான ரவுண்ட் கேனிஸ்டர் நீங்க பாக்குறீங்க. அந்த 4 கண்டெய்னர் இருந்துச்சுல, அந்த 4 கண்டெய்னர் 8 பீஸா? இல்ல புரியல. புரியலையா? இருக்கு. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் நம்ம எப்படி விற்போம் சார்? இந்த வாட்டர் பாட்டில் 50 rupees அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க எப்படி தெரியுமா? இந்த 2 piece வாட்டர் பாட்டில் ஜஸ்ட் 50 rupees only அப்படி பாங்க. நம்மளும் வாங்கிட்டு இன்னொரு பீஸ் கொடுங்க. இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், 2 பீஸ் அப்படி பாங்க போல இருக்கு. அதாவது அதுல இருக்கிற எல்லா மூடியோட சேர்த்து 43 பீஸ் ஆமா. அந்த 43 பீஸ்ல என்னென்ன கிடைக்குது இங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பாக்குற 8 pieces ரவுண்ட் கேனிஸ்டர் கண்டெய்னர் கிடைக்குது. எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிராங்கல. எனக்கு என்னன்னா இப்ப அது 23 பொருள்னு சொன்னா எவனும் வாங்க மாட்டாங்களா? 43 சொன்னாதான் வாங்குவாங்களா? டேய் இதெல்லாம் ஒரு
பிசினஸ் ட்ரிக்டா தெரிஞ்சுக்க. டயட்டிங் எல்லாம் செய்து பார்த்தீர்கள், ஆனால் முடிவு அதே ஏமாற்றமே. உங்களை நாப்டோல் பாடி ஃபிட்னஸ் உடன் அறிமுகப்படுத்துகிறோம். இதோ 10 பேட்ஸ்கள். ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. வயிறு, தொடைகள், கைப்பகுதிகளில் ஒட்டினால் போதும் 8 முதல் 10 மணி நேரம் வரை இந்த பேட்ஸ்கள் உங்கள் உடலில் ஹெர்பல் ஆக்ஷன் செய்யும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது உங்கள் வயிறு, தொடைகள் மற்றும் கைப்பகுதிகளில் உள்ள கூடுதல் இன்ச்சுகளை குறைக்க உதவலாம். என்னென்ன அநியாயம் பண்றாங்க பாத்தீங்களா? அவன் உடம்ப குறைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போறான், ஒர்க் அவுட் பண்றான், ஜாகிங் போறான், வாக்கிங் போறான், டயட் இருக்கிறான். இதெல்லாம் ட்ரை பண்ணி ஒருவேளை உடம்பு குறையல அப்படின்னா 300 ரூபா கொடுத்து இந்த 10 பேட்சை வாங்கி உடம்பு ஃபுல்லா ஒட்டி வச்சுக்கணுமா? அந்த பேட்ச் நமக்கு பதிலா ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைக்குமா? தொடைகள் மற்றும் கைப்பகுதிகளில் உள்ள கூடுதல் இன்ச்சுகளை குறைக்க உதவலாம். இதுவரை குறைக்க மிகவும் கடினமாக தோன்றிய கொழுப்பை முதல்ல போத்தீஸ் பேக் மாதிரி இருக்கிற இந்த வயத்தை 6 பேக்ஸா மாத்தணும். இப்ப இதான் ட்ரெண்ட். பேசாம இவனுங்கிட்ட ஒரு 10 பாக்கெட்டை வாங்கிட்டு போய் ஜிம்மு வாசல்ல நின்ற வேண்டியதான். எவனாச்சும் வந்தானா ஜிம்முக்கு மாசம் எவ்வளவு கட்டுற? மாசம் 4000 ரூபாய் கட்டுறங்க. இந்தா இது வெறும் 400 ரூபா தான், வாங்கி உடம்பு ஃபுல்லா ஒட்டிரு, நாளைக்கு காலையிலேயே ஒல்லி ஆயிருவன்னு சொல்லி வியாபாரம் பண்ணலாம் போலயே. எப்படி 6 பேக்ஸ்? இதுக்கு எதுக்கு ஜிம்முக்கு போறது, சாப்பிடாம இருக்கிறது? இவங்கிட்ட மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி தினசான ப்ராடக்ட்லாம் மாட்டுதுன்னு தெரியல. அடுத்தா இன்னொரு பயங்கரமான ப்ராடக்ட் மாட்டிருக்கு. அது என்னன்னு பாருங்க. साथ पढ़ने का चश्मा लग जाता है और मेकअप करते समय यही चश्मा परेशानी बन जाता है। इसीलिए नाप तोल पर आज हम आप सभी महिलाओं के लिए लेकर आए हैं एक अनोखा प्रोडक्ट। अक्सर चश्मा पहनने वाली महिलाओं को मेकअप करने में परेशानी होती है, आईलाइनर टेढ़ा हो जाता है या आई शेडो। நீ அப்படி வரியா? इसी खास चश्मे को मेकअप की ऐसी ही समस्या को हल करने के लिए डिजाइन किया गया है। அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, करने में परेशानी होती है, எதுமே புரியலப்பா, தமிழ்ல பேச சொல்லுப்பா. நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார், நீ பேசு சார், நான் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ऐसी ही समस्या को हल करने மேக்கப் போடும்போது கண்ணாடியை தூக்கிட்டா கண்ணு தெரியாம போயிருந்தாங்க. அதனால கண்ணில் போட வேண்டிய மேக்கப் மூக்குல போட்டுட்டு இருக்காங்களா? அதுக்காகவே பிரத்யேகமா கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த கண்ணாடியா. வீல திருத்த முடியாது, அவ்வளவுதான். அதாவது கண்ணாடி போடுறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பவர் இருக்கும். இதுல என்ன பவர் கொடுக்கறானோ அந்த பவர் தான் எடுத்து மாட்டிக்க முடியும். இத போட்டா கண்ணு பளிச்சுன்னு தெரியுமாமா, அதை வச்சு ஈஸியா மேக்கப் போட்டுற முடியுமாமா. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. எனக்கு தெரிஞ்சு இது வெறும் ரீடிங் கிளாஸ் தான். அதுல வந்து தூக்கி விட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்திருக்கும். அந்த ஆப்ஷனை மேக்கப்புக்கு இவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். ஐயா உனக்கு வந்துறியா? ஒருத்தர் நில்றா. வவுறு இல்லையா? சும்மா நில்றா. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்களை நம்ம கண்டுக்காம விட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகி போச்சா. இப்ப புது ப்ராடக்டா எடுத்து லான்ச் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பழசான அதே ப்ராடக்ட் தான் இன்னும் தொடர்ச்சி வித்துக்கிட்டு இருக்கான். நீ இருக்கிற வரைக்கும் இந்த கடல் லீவு நானும் இந்த ஊர்ல இல்ல. ஆளவிடுறா சாமி. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தூக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் எல்லாம் போடுங்க. இந்த வீடியோக்கு வந்து மோர் than 15,000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்த பார்ட் உடனே வந்துரும் அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சோ மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் கூட பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடி பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் வந்து சேரும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.